வணக்கம், நான் அஸ்வின் அஸ்ட்ராலஜர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 17 டு செப்டம்பர் 17 இந்த காலகட்டத்திற்குள் பிறந்த ஆட்களை, அது ஆணாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கலாம், அவங்க மேலே எனக்கு பெரிய க்ரஷ் இருக்குது. ஆனால் அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆட்களுக்காக சில டிப்ஸ் தான் இந்த வீடியோ. இவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்கள நீங்கள் போய் புகழணும். வைரமுத்து மாதிரி அவங்கள வர்ணிக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்த ஆட்கள் தன்னை ஒரு கிங்காக நினைப்பாங்க, குயினாக நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட எந்த குறையும் அவங்க கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் சூப்பராக மூச்சு விடுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அதை பெருமையாக தான் நினைப்பாங்க. அவங்க மைண்டில் தோணாது, இப்போ நம்ம காலை வார ட்ரை பண்ணுறோனோ, லெக் புல் பண்ண ட்ரை பண்ணுறோனோ அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும் அது உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய ஆட்கள். மாறாக நீங்கள் போய் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் டெஃபினட்டாக ஒர்க் அவுட்டே ஆகாது. அவங்க கூட பக்கத்தில் இருக்க கூட நினைக்க மாட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்டாக கூட நினைக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களோட நெருக்கமாகணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க என்ன பண்ணாலும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், எந்த வகையிலையும் கிரிட்டிசைஸே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் கூடயே ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஈஸியாக அவங்க இதயத்தை நீங்கள் ஜெயித்து விடலாம். ஒரு வேளை இந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டேட் ஆஃப் பர்த்குள்ள ஆட்களை ட்ரை பண்ணுறாங்க, அவங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.